நீங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி உள்ள போயிட்டியா? அப்ப வந்து என்ன வந்து பொறுமைன்னு என்ன சொன்னாரு இவர் சொல்றேன். அவங்க ஓகே தான். இப்போ நீங்க ஏதாவது சொல்லுங்க. எதுவுமே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நேத்து நைட்டு நிறைய நடந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக திவ்யாவுக்கு எதனால் இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றத சத்தியமாக சொல்கிறேன், என்னால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ கானா வினோத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறத என்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்லப்பா, நிறைய டாஸ்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி காமெடிலாம் பண்ணுறாரு, அது மூலியமாக அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸை சேர்த்துருக்காரு போல, அதனால தான் அவ்வளோ ஓட்டு வருது போலன்னுலாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் திவ்யாவுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது? திவ்யா அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா திவ்யா வந்ததுலேருந்தே திவ்யாவை பாராட்டிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு குரூப்பு வந்ததுலேருந்தே திவ்யாவை பாராட்டிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து திவ்யா என்னடா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதோ பண்ணாங்கங்க, மற்றபடி வந்து திவ்யா சூப்பரு, கானா வினோத் லெவலுக்கு திவ்யான்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து உடனே வந்து நீங்கள் திவ்யாவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே வந்து திவ்யாவோட பிஆர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, பொதுமக்களுமே நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது பிஆர் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்பட்டதோன்றது டவுட் எனக்கு இருக்குங்க. ஏன்னா வந்து திவ்யா கெத்துன்ற மாதிரியே உங்ககிட்ட திரும்ப திரும்ப வீடியோஸை காமிக்கும் போது, ஆமாப்பா திவ்யா கெத்து போலன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா, சரி அதெல்லாம் விட்டுருங்க. திவ்யா வந்து சூப்பர், இந்த இதெல்லாம் திவ்யா கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு இதனாலலாம் திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருப்பா, அதனால தான் நான் திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். குவாலிஃபிகேஷன் எதுனாலும் இருக்கலாம். திவ்யா வந்து இதில் நல்லா பண்ணாங்க, அது பண்ணாங்க, லவ் கண்டென்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சும்மா இந்த லவ் கண்டென்ட் பண்ணி ஏமாத்தல, அவங்க பாட்டுக்கு தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க. பட் ஆனால் திவ்யா கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதாவது வேணும்ட்டே வம்பு அளிக்கிறதாகட்டும், ஒன்று பேசிகிட்டு இருக்கும் போது டைவர்ட் பண்ணுறதாகட்டும், லைவ் பார்த்தா நீங்கள் தெரியுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நேரம் பிக் பாஸ் பார்க்குறவங்க, அதாவது லைவில் நான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் லைவ் பார்க்குறேன்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக திவ்யா வந்து டுபாகூருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், திவ்யா ஒரு டுபாகூருன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த பேர் கூட நல்லா இருக்குப்பா, டுபாகூர் திவ்யா. ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்க. நேற்று இஷ்யூவே வரனே, நேற்று எபிசோடு பார்த்தவங்களுக்கே புரிகிற மாதிரி சொல்கிறேனே. ஒன்றும் இல்லை, இவங்க தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, சுபிக்ஷா நீங்கள்லாம் நான் ரூல் பிரேக் பண்ணுறேன்றீங்கள, நீங்கள்லாம் பாத்ரூம்குள்ளே போய் பேசுனீங்களேன்ட்டு. அது அந்த இடத்துல சுபிக்ஷாவை எவ்வளோ அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. விக்ரமோ நீயும் பாத்ரூம்குள்ளே போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டோன்னா, சுபிக்ஷா வந்து நான் அழுதேன், அவர் சமாதானப்படுத்துறதுக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் வெளியே பண்ண வேண்டியதானே, ஏன் உள்ள பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. என்னங்க இது அர்த்தம்? தெரியாமல் நடந்துருச்சுங்க. சுபிக்ஷா சின்ன பொண்ணு, வயசில் அவ்வளோ சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் நடந்தது தப்பு தான், நான் மறுக்கவே இல்லை, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன், அதாவது நான் பண்ணதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சுபிக்ஷாவை விட்டுருந்தாலே சுபிக்ஷாவே திவ்யாவை அங்கே லாக் பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, நடுவில் விக்ரம் வந்திருப்பாரு, உடனே இதை சாக்கா வச்சு தப்பிச்சிட்டாங்க. சரி, விக்ரம் லாக் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, கானா வினோத் பக்கம் தாண்டிடுறாங்க. அதாவது கானா வினோத்துக்குலாம் வந்து விஜய் சேதுபதி அவ்வளோ வாட்டி சொல்லிட்டாரு, அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு கானா வினோத் பக்கம் தாண்டிட்டாங்க. இப்படி தாண்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்க. சரி, லைவ் நான் பார்த்ததுனால சொல்றேன், லைவ்ல நிறைய நடந்தது. என்னன்னா, சுபிக்ஷா பொண்ணு இருக்கால, இவங்க கிட்ட பொறுமையா பேசலாம், பொறுமையா அவங்க சொல்றதை கேட்கலாம், நம்மளும் பேசலான்ட்டு திவ்யா சொல்றது ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்குதுங்க அந்த பொண்ணு. 1/2 மணி நேரம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா பேச ஆரம்பிக்கிறான். சுபிக்ஷா வந்து அவ நினைக்கிறத பேசணும்ட்டு பேச வரா, இந்த திவ்யா பேசவே விட மாட்டாங்கங்க. அதாவது திவ்யாக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிப்பேன், நீங்க என்கிட்ட 1 நிமிஷம் தான்ப்பா உங்களுக்கு டைமு, 1 நிமிஷம் நீங்க பேசுறதுக்குள்ளேயே நான் உள்ள புந்து ஆட்டத்தை கலைச்சிருவேன். சரி, சுபிக்ஷா கிட்ட உட்காந்து நைட் அவ்வளோ நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட இருந்து அதே கதையை ஆரம்பிக்கிறாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏலே இருக்கா இன்னும் கீழக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அட கொடுமையேடு, என்னங்க இவங்க கேம் விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு பிடிக்குது? சத்தியமா எனக்கு புரியலங்க. ஐயோ, திவ்யா சப்போர்ட்டர்ன்ட்டு இந்த பிஆர் கும்பல் ஒரு பெரிய கும்பல் இருக்கு. அது ஓகே விடுங்க, அவனுங்க கும்பலை விட்டுருங்க. அவனுங்க வந்து பிஆர் ஒர்க் பண்றாங்க. திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறது தான் அவனுங்க வேலை, முட்டு கொடுப்பாங்க, அதை விட்டுருங்க. நான் அவனுங்களை பத்தி பேசவே இல்லை. கமெண்ட் செக்ஷன்ல இருக்க எல்லாருமே நான் பிஆர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே திவ்யாவை பிடிச்சிருக்கு, அதனால திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்றீங்கன்றதை எனக்கு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தலையை வெடிச்சிருவாங்க. என்ன எதுக்குடா திவ்யாவை பிடிச்சி? திவ்யா இந்த வீட்டில் நுழைஞ்சதுலேருந்தே பெருசாக எதுவும் பண்ணலங்க, ஆனால் நுழைஞ்சதுலேருந்து பில்டப் கொடுக்குறாங்க. திவ்யான்னு இப்போ செகண்ட் இடத்துல வர வச்சிருக்காங்க. இவங்க கானா வினோத்தையே பீட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒரு நெரேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அது சுக்குநூறு ஆயிடுச்சு. சரி, எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்டதை மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.